ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணில் மிக நீண்ட நெடிய ஒரு கருத்து விதைக்கப்பட்டிருந்தது. அது மகான் கௌதமபுத்தரின் காலத்திலிருந்து, இயேசுநாதரின் காலத்திலிருந்து, நபிகள் நாயகம் காலத்திலிருந்து தொன்று தொட்டு ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை இழிவுபடுத்துகின்ற ஒரு நிலைமை இருந்து கொண்டு வந்தது. அந்த நிலைமைதான் சனாதன தர்மம் என்ற ஒரு நிலைமை. இந்த சனாதன தர்மம் யார் உருவாக்கினார், எதற்காக உருவாக்கினார்கள், சனாதன தர்மத்தின் நோக்கம் என்ன, இந்த சனாதன தர்மத்தின் செயல்பாடுகள் என்னென்ன, இதையெல்லாம் நாம் உற்று நோக்கினால் தந்தை பெரியார் அவர்கள் நம் கண்முன்னே நிற்பார். புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய கண்முன்னே நிற்பார். எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகின்றானோ அங்கெல்லாம் நம்முடைய திராவிடர் கழகம் முன்னாடி வந்து நிற்கும், திராவிடர் விடுதலை கழகம் முன்னாடி வந்து நிற்கும். திராவிடர் கழகம் எடுத்துரைத்த அனைத்து கருத்துக்களும் நம் முன்னே நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த சனாதன கொள்கை என்பது ஏன், எதற்காக உருவாக்கப்பட்டது? ஒரு மனிதனுடைய உழைப்பை சுரண்டுவதற்காகவும், ஒரு மனிதன் உழைக்காமலேயே 5 வேளை பாலும் உணவும் பிரெட்டும் சாப்பிடுவதற்காக, ஒரு மனிதனை சுரண்டுவதற்காக, அதிகாரம் இங்கே ஒரே இடத்தில் குவிந்து கிடக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு மனிதன் தன்னுடைய தேவைகளை இன்னொரு மனிதன் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக ஐயர் ஐயங்கார் எனப்படுகின்ற இந்த பிராமணர் சமூகம் என்ற ஒரு சமூகம், அதாவது ஆரிய சமூகம், ஆசிய கண்டத்தின் தெற்கு பகுதியிலிருந்து ஊடுருவிய இந்திய பகுதிக்குள் கைபர் கணவாய் போரின் வழியாக நம்முடைய தாய் திருநாட்டை சென்றடைந்த இவர்கள் தான் இந்த ஆரியர்கள். இந்த ஆரியர்கள், இவர்களுக்கான ஒரு சங்கம் தேவைப்பட்டது, இவர்களுக்காக ஒரு வலிமை தேவைப்பட்டது, இவர்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு சங்கம் தேவைப்பட்டது. அந்த சங்கம் தான் RSS, ராஷ்டிரிய சுயசேவ சங்க், தேசிய தன்னார்வ தொண்டு நிறுவனம். அந்த நிறுவனத்தின் நோக்கம் என்பது இந்த மக்களை துண்டு துண்டாக கூறு போட்டு இருக்க வேண்டும், பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஒரு கருத்தை இங்கே விதைக்க வேண்டும், சாதியின் அடிப்படையில் மேல் சாதி கீழ் சாதி என்கின்ற நிலைமை இருக்க வேண்டும், சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது, தீட்டுக் கொள்கையை இங்கு மிகவும் கடைபிடிக்க வேண்டும், குலக்கல்வி தொழிலை இங்கு நடைமுறைப்படுத்த வேண்டும், குழந்தை தொழிலாளர் முறையை இங்கு பயன்படுத்த வேண்டும், பாலியல் திருமணத்தை இங்கு நடத்தப்பட வேண்டும். ஏன் இதெல்லாம் நடத்தப்பட வேண்டும்? இதையெல்லாம் செய்தால்தான் அதிகாரம் ஒரே இடத்தில் குவிந்து கிடக்கும், அதிகாரம் பரவலாக்கப்படாது. இவர்களுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் அதிகாரம் ஒரே இடத்தில் பரவி கிடக்க வேண்டும், அது பார்ப்பன சமூகத்திடம் குவிந்து கிடக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய மிகப்பெரிய அஜெண்டாவாக இருக்கிறது. இன்னொன்று, இன்னொருத்தவரின் உழைப்பை சுரண்டி தான் வாழ வேண்டும் என்பதற்காக அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தியல் தான், ஆரிய கருத்து தான் இந்த சனாதன என்ற ஒரு கருத்து. இந்த சனாதன கருத்து என்பது 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மனின் தலையிலே பிறந்தவன் பிராமணன் என்றும், பிரம்மனின் தோல் பட்டியிலே பிறந்தவன் சத்திரியன் என்றும், பிரம்மனின் தொடையிலே பிறந்தவன் வைசியன் என்றும், கால் பாதத்திலே பிறந்தவன் சூத்திரன் என்றும் வகைப்படுத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை, அவர்கள் இந்த வேலை மட்டும்தான் செய்ய வேண்டும், பார்ப்பவர்கள் மட்டும்தான் கல்வி கற்க வேண்டும், வேலை கற்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் அவர்கள் மட்டும்தான் கல்வி கற்க ஏதுவான மூளை எல்லாம் கடவுள் வைத்திருக்கிறார் என்று நம்மை மூளை செலவை செய்து மடைமாற்றம் செய்திருக்கிறார். ஏன் நம்முடைய மனிதர்கள், நம்முடைய பிள்ளைகள் படித்தால் பட்டம் பெற முடியாதா, வேதங்கள் கற்றுக்கொள்ள முடியாதா? முடியும். ஏனென்று சொன்னால் படித்தால் விழிப்புணர்வு வரும், படித்தால் கேள்வி கேட்பாய், படித்தால் அதிகாரம் பரவலாக்கப்படும்,
அதனால்தான் அவன் படித்தால் அவன் காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊட்டு என்ற ஒரு கருத்தை திணித்தார்கள். இந்த மண்ணில் நீண்ட நெடிய காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து எத்தனையோ மகான்கள் போரிட்டார்கள், எத்தனையோ தலைவர்கள் வாதித்தார்கள். ஆனால் அவர்கள் முன்வைத்த கருத்துக்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டது. ஆனால் கருத்து என்பது வலிமையானது. ஆனால் அதை செயல்படுத்த முடியாத ஒரு மண்ணும் இங்கே உருவாகிறது. ஏன்? இங்கே சனாதன கருத்தின் வலிமை என்பது மிகப்பெரிய ஆணிவேராக இருக்கிறது. இந்த ஆணிவேரை உடைத்தெறிந்த வந்த ஒரு மனிதன் தான் தந்தை பெரியார் என்பதை நாம் இந்த நேரத்தில் உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இந்த மக்கள் அடிமை சகதியிலே உயர்ந்து கொண்டிருக்கின்றானே, இவனை எப்படி மேல் நோக்கி வருவது, இவனுக்கு எப்படி கல்வியை கொடுப்பது, இவனுக்கு எப்படி விழிப்புணர்வை கொடுப்பது, இவன் எப்படி அடிமை என்பதை இவனுக்கு உணர்த்துவது, எப்படி பல்வேறு கோணங்களில் சிந்தித்த ஒரு தலைவன் தான் தந்தை பெரியார் என்பதை நாம் இந்த நேரத்தில் உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அந்த வகையிலே திராவிட விடுதலை கழகம் முன்னெடுத்திருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாம் மிக எழுச்சியுடன் இதை நடைபெற்ற நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த ஜீயர் எனப்படுகின்ற காஞ்சி சங்கராச்சாரி எப்படி உருவாக்கப்படுகிறார்கள்? இந்த கருத்தை அக்ரகாரம் என்று உள்ளது, சேரி என்பது ஒன்று உள்ளது என்பதை இவர்கள் வலியுறுத்தி கடந்த பெங்களூரிலே நடந்த ஒரு பிராமண சமூக கூட்டத்திலே பேசியிருக்கிறார். இதெல்லாம் எப்படி முளைத்தது? சனாதன தர்மம் உருவாக்கி வைத்திருக்கின்ற பிறப்பின் அடிப்படை உயர்ந்தவன் தாழ்ந்த என்ற ஒரு கொள்கை அடிப்படையில் தான் இந்த கருத்தை எல்லாம் இந்த ஜீயர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த RSS உள்ளிட்ட சம்பரியார் அமைப்புகள் ஒரே தளத்தில் இயங்க மாட்டார்கள், பல்வேறு தளங்களில் இயங்குவார்கள். உதாரணமாக தமிழ்நாட்டில் முருகனை கையில் எடுப்பார்கள், கேரளாவை சென்றால் ஐயப்பனை கையில் எடுப்பார்கள், வடநாட்டுக்கு சென்றால் ராமரை கையில் எடுப்பார்கள், மேற்கு திசையில் சென்றால் கிருஷ்ணனை கையில் எடுப்பார்கள். இப்படி பல வகையான மூட நம்பிக்கை உள்ளிட்ட இந்த புராண கதைகளை மக்களிடத்தில் சொல்லி 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 அவர்களை அடிமை நிலையில் உணர வைப்பதே இவர்களுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருந்தது. இந்த நோக்கத்தை எல்லாம் தடுத்து எறிந்தவர் தான் தந்தை பெரியார். அப்படி இவருடைய கருத்துக்களுக்கு முட்டுக்கட்டை போட்டு நாள்தோறும் தினந்தோறும் மணிதோறும் இவர்களுக்கு சவுக்கடி கொடுத்த ஒரு தலைவர் என்று சொன்னால் தந்தை பெரியார் என்பது மிகையாக. அதனால் RSS உள்ளிட்ட சம்பரிவார அமைப்புகள் பல்வேறு தளங்களில் இயங்குவார்கள். இவர்களில் திருமணமாகாத 15 லட்சம் பேர் இந்தியா முழுவதும் சுற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சனாதன கருத்துக்களை மூளை முடுக்கலாம் என்று பரவி செல்ல வேண்டும். இந்த கருத்துக்களை மக்கள் உயர்த்தி பிடிக்க வேண்டும். இந்த கருத்தின் வாயிலாக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும். ஆட்சியை கைப்பற்றத்தின் விளைவாக இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு, மதச்சார்பற்ற நாடு. இந்தியாவில் பல மதங்கள், இனங்கள், மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழ்கின்ற நாடு. இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு, சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த நாடு சனாதன அடிப்படை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அனைத்து மக்களும் பேசக்கூடிய, அனைத்து மக்களும் உரையாடக்கூடிய வகையில இங்கே அரசமைப்பு சட்டம் உருவாக்கி இருக்கிறது. அந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய தலையாய கொள்கையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் RSS உள்ளிட்ட சன்பரிவார அமைப்புகள் இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு இவர்கள் நினைப்பதை போல, RSS உள்ளிட்ட சன்பரிவார அமைப்புகள் நினைப்பதை போல இன்று சங்கராச்சாரியர்கள் வெளிப்படையாக பேசக்கூடிய இந்த கருத்துக்களை நிலைநிறுத்தக்கூடிய வகையில அனைவருக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய சமத்துவம், சகோதர சுதந்திரம், இந்த கருத்துக்களை முன்மொழியக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு இவர்கள் இவர்கள் நினைப்பதை போல சனாதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்து ராஷ்டிர சட்டத்தை இவர்கள் உருவாக்க நினைக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால், இதையெல்லாம் தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் மிக ஊன்றிய கருத்துக்களாக நமக்கு தேவைப்படுகிறார்கள் தோழர்களே. எனவே இவர்களை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற கூட்டங்கள் பரவலாக பறக்க வேண்டும். இந்த கூட்டங்கள் பல இடங்களில் நடந்து இவர்களுக்கான எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எனவே இந்த கூட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.